ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறியுவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, சாம்பியன் ட்ரோஃபி 2025 சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றது. செமிஃபைனல் 2 அரையிறுதி இரண்டாவது ஆட்டமாக நியூசிலாந்து மற்றும் சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோத இருக்கின்றனர்கள். இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் மற்றும் அதிக ரன்களை விளாசக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் ஜோதிட ரீதியாக தெரிந்து கொள்வோம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் மோதும் போட்டி நடைபெற்று வருகின்றது. நான் வீடியோ பதிவு செய்யும் வரை எந்த விதமான ஒரு ரிசல்ட்டும் தெரியவில்லை. எனவே அதனை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இருந்தாலும் நாம் கூறியதில் சில பெயர்கள், அதாவது 15 ஓவர் வரைக்கும் நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தேன். ஓரளவுக்கு கரெக்டாக போயிருக்கேன். இன்னும் ஃபுல்லாக என்னங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனவே இரண்டாவது அரையிறுதி ஆட்டமாக பாகிஸ்தானில் லாகூர் நகரில் கடாஃபி ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கின்றது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவது யார் என்பதை நாம் மேற்கொண்டு தெரிந்து கொள்வோம். சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரே ரிக்லிட்டன், வேண்டர் டசன், டேவிட் மில்லர் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வேண்டர் டசன் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லது ரிக்லெட்டனை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக மார்க்கோ யான்சன் மற்றும் முல்டரை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். முல்டர் அவர்கள் 2 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பேட்டிங்கிலும் ஒரு 20 to 25 ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. எனவே கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக அவரை கூட நம்ம தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா அணி முதலாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் நிக்கிடி, முல்டர், மார்க்கா யான்சன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரிக்லிட்டன், வேண்டர் டசன், ஐடன் மார்க்ரம், கிளாசன் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக வேண்டர் டசன் அல்லது மார்க்ரமை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சவுத் ஆப்பிரிக்கா அணி இரண்டாவது பந்து வீசினார்கள் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் கசிகோ ரபாடா, முல்டர், மார்க்கோ யான்சன் போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். கேசவ் மகராஜ் அவர்கள் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நியூசிலாந்து அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டேவான் கான்வே, வில்லியம்சன் அவர்கள் ஒரு 20 to 25 ரன்கள் அல்லது 30 ரன்கள் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. பெரிய ஸ்கோராக மாறக்கூடிய அமைப்பு என்பது சற்று குறைவாக உள்ளது. எனவே மேக்சிமம் ஒரு 30 ரன் வரைக்கும் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. எனவே டேவான் கான்வே, வில்லியம்சனை ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். டாம் லாத்தம் மற்றும் ரச்சின் ரவீந்திரா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். மீண்டும் ஒரு முறை கூறுகின்றேன். கான்வே, ரச்சின் ரவீந்திரா, டாம் லாத்தம், வில்லியம்சனை ஆப்ஷனலாக வைத்துக் கொள்ளுங்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக லாத்தம் அல்லது ரச்சின் ரவீந்திராவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நியூசிலாந்து அணியில் ஆல்ரவுண்டராக பிலிப்ஸ் மற்றும் ரச்சின் ரவீந்திரா ஜொலிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதாவது பிலிப்ஸ் அவர்கள் முதலாவது ஃபீல்டிங் செய்யும் பொழுது 3 கேட்சுகள் வரைக்கும் பிடிக்கக்கூடிய அமைப்பு என்பதும் உண்டு. எனவே அவரை பொறுத்து எடுத்துக்கொள்ளவும். நியூசிலாந்து அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் ஹென்றி மற்றும் உருக்கி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹென்றி அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். சேட்னர் அவர்கள் 2 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஆனால் சேட்னர், ஹென்றி மற்றும் உருக்கி அவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நியூசிலாந்து அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் டாம் லாத்தம், வில் யங், ரச்சின் ரவீந்திரா, பிலிப்ஸ் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். மன்னிக்கவும், பிலிப்ஸ் இல்லை, லாத்தம் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ரச்சின் ரவீந்திரா அல்லது லாத்தமை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். நியூசிலாந்து அணி
ஆல்ரவுண்டராக பிலிப்ஸ் அவர்கள் தொடரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. நியூசிலாந்து அணி 2வது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் மிச்சில் சாட்னர், ஹென்றி போன்றோர் விக்கெட்டுகளை வீழ்த்துவார்கள். நேயர்களே, இந்த ஆட்டம் விறுவிறுப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் பஞ்சம் இருக்காது. நாம் ஒவ்வொரு போட்டியிலும் ஒவ்வொரு ஹிண்ட் வழங்கி வருகின்றோம். இந்த போட்டியில் ஹிண்ட்டாக இடதுகை பேட்ஸ்மேன் அல்லது கீப்பராக பணிபுரியக்கூடிய ஒருவர் சதம் அல்லது அரை சதத்துக்கு மேல் அடிக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதே போன்று இடதுகை ஆல்ரவுண்டர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. இல்லை என்றால் வலதுகை மிதவேக பந்து வீச்சாளர் வைஸ் கேப்டனாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. மார்க் ஹென்றி ஒரு 3 விக்கெட் வரைக்கும் வீழ்த்தக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அவரை கூட கேப்டன் அல்லது வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். எனவே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இருக்கும். இந்த போட்டியின் ஸ்கோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 260 310 ரன்களுக்குள் வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. அதாவது டார்கெட் வந்து எந்த அணி பேட்டிங் பண்ணாலும் 260 to 310க்குள்ளே வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு. ஒரு சுவாரஸ்யம் நிறைந்த போட்டியாக இந்த போட்டி இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறுவார்கள். இதில் ஏதேனும் மாற்றங்கள் இருக்கும் பட்சத்தில் டெலிகிராம் லிங்கில் அப்டேஷன் என்பது வழங்கப்படும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.